சுவாமிக்கு அத்தனை பேரும் என்னை இன்றைக்கும் தன்மை என்று அழைப்பார்கள். இப்படி நான் வந்து இணைஞ்சு போகும்போது இதுவே சாமிகளுக்கு என் மேல் பொறாமை உருவாகியது. நடந்தா பொறாமை, உட்கார்ந்தா பொறாமை, மற்றவங்க பேசி சொன்னா பொறாமை, இதெல்லாம் பொறாமை பொறாமை பொறாமை. அந்த பொறாமையின் விளைவுதான் இன்றைக்கு இந்த கூட்டம். சாமி மேல மேற்கொண்ட எல்லா காரியமும் சூழ்ச்சி, வஞ்சகம், சூது, வெற்றி பெற முடியாது. நம்ம சமுதாயத்தோட விழிப்புணர்ச்சி வேண்டும். அம்மனுக்கு நமக்கு தகராறு உருவாக்கி விட்டான், மாசிதாவுக்கு மாயிக்காவுக்கு தகராறு உருவாக்கி விட்டேன். எல்லா கொடுமைகளுக்கும் சாமிகள் தான் காரணம். நான் இப்ப மனதார சொல்றேன், சாமி பேரு பொய்காரன், வாய திறந்த பொய். ஒரு உதாரணம், மார்ச் 8ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் விழா. I was born in March 8. Blood is the greatest liar on earth. நான் இந்திய சமுதாயத்துக்கு பாதம் தொட்டு மன்னித்து கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பாவியை கொண்டு வந்தது Sami Velu was born 20 bulan Jun 1937. Tapi dia kata March 8. Bohong, menipu. உங்கள் எல்லோருடைய பாதம் தொட்டு கட்டுப்படுகின்றேன். விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும், துணிச்சல் வேண்டும், பேச்சிலே நயம் வேண்டும், பேச்சிலே முறை இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். கண்டா காமாட்சி நாங்கள் கும்பிட்டு போட வேண்டாம். தயவு செய்து நாட்டில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் வாழட்டும், வளரட்டும், சமுதாயம் வளரட்டும். மாயக்கா கட்சியில தப்பு இல்லை, தலைமை தொட்டது தப்பு, சர்வாதிகாரம் தலைவரிசை ஆகுது. சாமி வேலுவே, உன்னை கொண்டுட்டு வந்த முறையில் கேட்டுக்கொள்கிறேன். நீ சமுதாயத்துக்கு இழைத்த தீங்கெல்லாம் போதும் போதும் போதும். உடனே பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. இன்றைய பத்திரிகையிலே பார்த்தேன், துன் சம்பந்தனை வெளியேற்றுவதற்கு நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, மாணிக்க வாசகம்தான் துன் சம்பந்தனை போக சொன்னார் என்று பத்திரிகையிலே பார்த்தேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு சாமிவேலு தலைவராக வந்த உடனேயே சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணன் பேரை இழிவுபடுத்தினீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு அன்றைக்கி சொன்னேன். அண்ணனுக்கும் இவருக்கும் ஏணி வச்சு பார்த்தாலும் அவருக்கு ஆளை எட்ட முடியாது. இந்த ஆள் எந்த நேரம் பார்த்தாலும் இந்த மாதிரியான பொய் சொல்லிக்கொண்டு வருகின்றார். எந்த காலத்திலுமே அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்றுதான். முருகேசனை தாக்கிற மாதிரி சடமானில் சாமிவேலு பேசும் பொழுது சொல்லி இருக்கிறார், சம்பந்தனை தொடர்த்தினது நான் இல்லை, மாணிக்க வாசகம் தான் அவரை வேட்டி அடித்தாடுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னாக்க அது வந்திருக்கு. 1968ஆம் ஆண்டிலே தேசிய தலைவர் பதவிக்கு தேர்தல் நடந்த பொழுது துன் சம்பந்தனை எதிர்த்து நின்ற 2 பேர், தங்கசாமி, கந்தசாமி. கில்லான் கந்தசாமிக்கு கிட்டத்தட்ட 900 வாக்குகள் கிடைத்தன, தங்கசாமிக்கு கிட்டத்தட்ட 4000 வாக்குகள் கிடைத்தன, துன் சம்பந்தனுக்கு 12,000 வாக்குகள் கிடைத்தன. அந்த நேரத்தில் மகாலிங்கம் தான் ஸ்ரீப்பர், மகாலிங்கமும் நானும் துன் சம்பந்தன்கிட்ட போய், not everything is right in the MIC. We have just finished our law studies. Can we do some backroom work? We want you as the president. அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் அவரை போய் பார்த்தோம். டான்ஸ்ரீ மகாலிங்கன் நம்ம வீடோடு தான் இருக்கிறாரு. என்னை விட 3 வயசு அவருக்கு மூத்தவர். அவரை வேணா போய் கேட்டு பார்த்தோம். சம்பந்தனை வெளியாக்குறதுக்கு நானோ டான்ஸ்ரீ மாணிக்க வாசகமோ மகாலிங்கமோ யாரோ எங்கள் சார்பில் அந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை.
1992 ஏறக்குறைய 10வது மாதம் அதோ சாமிவேலு வந்து அமெரிக்காவில் இருந்தார். அந்த நேரத்தில் அங்கே இருந்து எனக்கு தொலைபேசி மூலியமாக ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி என்னன்னு தெரியலங்க, ஏபிசி அதாவது வேல்பாரி ஆஃபீஸ் இதெல்லாம் இப்போவில் போலீஸோ இல்லை ஏசியோ உள்ளுக்கு வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் தயவுசெய்து விசாரிங்க அப்படின்ட்டு. அந்த தொலைபேசி வாயினால் என்கிட்ட உதவி கேட்டதாக நான் அங்கேருந்து தொடர்ந்து அங்கேருந்து செந்தூருக்கு போய் அங்கே ஏபிசி ஆஃபீஸ் என்று சென்ற இடத்தை பார்த்தா ஆன்டி கரப்ஷன் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் தெளிவாக ஆதாரத்தோட வாரண்ட் ஆஃப் சர்ச்சோட எல்லாம் வந்து ஆஃபீஸை சர்ச் பண்ண வந்திருக்காங்க. அப்போ தான் எனக்கு புரிய வந்தது, இந்த டெலிகாம்ஸ் பங்கு 10 மில்லியன் டெலிகாம்ஸ் பங்கு மைக்கா ஹோல்டிங்ஸ்க்கு 90 கொடுக்கப்பட்டது. அது வந்து 10 மில்லியன் பங்கு 9 மில்லியன் வந்து சாமிவேலு வந்து அதை ஹைஜாக் பண்ணிட்டார். தயவு செய்து முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இது முடிஞ்சோடனே நம்ம இந்திய சமுதாயத்துக்கு திருப்பி அந்த பணத்தை கொடுத்துருவோன்ட்டு. எனக்கும் அவருக்குள்ள ஒப்பந்தம் வந்து தொலைபேசியில், சரி என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், ஆனால் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மைக்கா ஹோல்டிங்ஸில் போட்ட பணத்தை விற்று அந்த பணத்தை பங்குதாரர்களுக்கு திருப்பி கொடுக்கறதாக என்கிட்ட சத்தியவாக்கு கொடுத்தார். அந்த ரீதியில் நான் சரியோ தவறோ, ஏன்னா சாமிவேலு அந்த நேரத்தில் என்னோட நண்பர், ஒரு தலைவர், அந்த ஒரு ரீதியில் அவருக்கு இந்த கணக்கு வழக்கங்களை நான் மட்டும் இல்லை, என் கூட ஒரு 5-6 பேர் இருந்து கணக்கு வழக்கங்களை திருப்பி மீண்டும் எழுதி அமைச்சோம். புது புக்கு, புது கணக்கு. 92 the annual general meeting of MIC was held in the Dewan of Bangsa Tenaga building. During that building, I do not know how many people remember, because of the investigation was going on of the Mica Telecom scandal, Dato Samuel brought Histas, one architect firm by the name of Ijaz Histas, and brought and showed 26 slides saying that Samuel will put up a 26-story building next to the present building under the name of Tansi Manivaskam. இன்றைக்கு என்னாச்சு? அந்த நிலமே மைக்கா கணக்கில் இல்லை. 92 அந்த நிலம் வந்து மைக்காவோட சொந்தம். இன்னைக்கு நீங்க கணக்கு புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, அந்த மைக்கா வந்து நம்ம சொத்துல இல்லை, காணா போயிருச்சு. இது சாமிவேலு தான் பதில் சொல்லணும். அந்த நிலம் யாருக்கு போச்சு, எங்க வித்தாங்க, அந்த பணம் யார் சாப்பிட்டாங்க. நேற்று நெகிரிஸ்மிலன் மைக்கா நடந்த கூட்டத்தில் அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, I am prepared to retire early provided I get a position with responsibilities. அப்படின்னா என்னங்க, 29 வருஷமா அமைச்சரா இருந்த, 31 வருஷமா கட்சி தலைவரா இருந்த, அப்ப என்ன இதை குறிக்குது? அப்ப உனக்கு சாகர வரைக்கும் பதவி வேணும், மந்திரி பதவி வேணும், மைக்கா தேசிய தலைவராக இருக்கணும், அங்க உள்ள பணத்தை சுருட்டணும், இதுதானே குறிக்குது. ஏன்னா 30 வருஷமா நம்ம அசைக்க முடியலையே. ஏன்னா அவருக்கு இருக்கிற நோட்டு, யாராவது பணம் ஒரு சின்ன நோட்டு தூக்கி போடுறாங்க, விழுந்துடுறாங்க. இந்த வர ஜூலை மாசத்தோட இந்த ஏஜிஎம், வர ஜூலை மாசம் எம்ஐசி ஏஜிஎத்தோட தயவு செய்து மைக்கா டெலிகேட்ஸோ அங்கத்தினரோ மக்களோ ஒரு முடிவு கொண்டது சாமிவேலு இதோட விரட்டி அடிக்கணும். Even today I am still telling he is a thief. Now he has finished MIC's money. He is now swindling. He has finished Mica Holdings money. Now he is swindling MID's money. What Samuel is trying to do now is hijack this entity out of MIC, and he wants to own it. So he has been finding ways and means, trying to bring in some new clause into the MIC constitution. This is the document I have, which has been given, approved by the government, by the former Prime Minister Tun Dr. Mahathir Mohamad. This MID is given for the Indian community to be incorporated. This is the document. Even Tun Dr. Mahathir would have forgotten this, but I will be sending a copy to him.